ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை சகரியா 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். சகரியா சாப்டர் 10 verse 12. நான் அவர்களை கர்த்தருக்குள் பலப்படுத்துவேன், அவர்கள் அவருடைய நாமத்திலே நடந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை பலப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். நீங்கள் பலவீனப்பட்டு இருக்கிற சூழ்நிலையில் உங்களை பலப்படுத்துகிற ஒரு கர்த்தர், உங்களை உற்சாகப்படுத்துகிற ஒரு கர்த்தர். நீங்கள் கர்த்தருடைய பாதையில் நடந்து கொள்வீர்கள். அநியாயத்தின் பாதையில் அல்ல, அட்டூழியத்தின் பாதையில் அல்ல, அவமானத்தின் பாதையில் அல்ல, கர்த்தருடைய பாதையில் நீங்கள் நடக்க போறீர்கள். Dear child of God, the Lord God says He is going to strengthen you. You will walk in God's ways. How God is going to strengthen you? Even though you walk through the sea of distress, the Lord will strike all the waves which are against you, that brings distress in your life. He will remove every distress from your life. God will strengthen you. Whatever situations you might go through, every distress, every tears will be gone when the Lord strikes the waves of the sea of distress. Secondly, the Lord will bring down the pride of Assyria. There are people, those who are against you. They're so proud about their background. They're so proud about their finance. They are proud about their position. The Lord God will bring their pride down and He will strengthen you. Thirdly, the Lord will remove the scepter of Egypt. கர்த்தர் சொல்லுகிறார், அசீரியாவின் கர்வம் தாழ்த்தப்படும். அசீரிய கர்வத்தினாலும் பெருமையினாலும் நிறைந்திருக்கிற சூழ்நிலையில கர்த்தர் உங்களை உயர்த்தும்படிக்கு சீரியாவின் கர்வத்தை தாழ்த்துவார். அதோடு மாத்திரமல்ல, எகிப்தின் செங்கோல் விலகி போகும். The Lord will remove the scepter of Egypt. Egypt shows the power and authority over God's children. They might be ruling you with their power, but the Lord God will remove their power from your life, and God will empower you with the power of the Holy Spirit, so that you will be strengthened. நீங்கள் பலப்படுத்தப்படும்படிக்கு கர்த்தர் எகிப்தின் செங்கோலை விலக்குவார், அசீரியாவின் கர்வத்தை தாழ்த்துவார். உங்களுக்கு எதிராக இருக்கிறதான இடுக்கம் என்கிறதான அந்த பாதையிலே கர்த்தர் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வார், அற்புதங்களை செய்வார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேளையிலே உடைய பிள்ளைகளை நீர் பலப்படுத்துவேன் என்று சொன்னீரே, உமக்கு நன்றி. உடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்தும், உடைய பிள்ளைகளை பலப்படுத்தும். அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிற இடுக்கண்களை மாற்றி போடும், பெருமையையும் கர்வத்தையும் அகற்றி போடும். உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் செங்கோல் ஆட்சி நடத்துகிறதான எகிப்தியருடைய அடிமைத்தனத்திலிருந்து உடைய பிள்ளைகளை விடுதலையாக்கி அவர்கள் உம்முடைய பாதையில் நடந்து கொள்ள கர்த்தாவே கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.